இப்போ ஒரு சமீபத்தில் நீங்கள் சொல்கிற அந்த ஆய்வில் வந்து காரைக்குடி சீமான் நிற்கும் தொகுதி, ஆலங்குளம், சிவகங்கை, மதுரை தெற்கு, கூடலூர் பார்டரில் வரும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதான் தென் மாவட்டங்கள், தாம்பரம், கோவை தெற்கு, திண்டுக்கல், கோவில்பட்டி, இங்கெல்லாம் ஒரு இத்தனை தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு ஆய்வு. மக்கள் வந்து வெறுத்து போய் இருக்கிறார்கள், வெகுண்டு போய் இருக்கிறார்கள். சரியான வார்த்தை தான், வெகுண்டு போய் இருக்கிறார். என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி இந்த தடவை நம்ம பேசிக்கிட்டு ஒரு தோராயமாக 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் முன்னாலே பேசிட்டோம். இந்த முறை சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும், நுழைவார். ஒரு 10 எம்எல்ஏவோட நுழைந்தால்தான் அது வந்து அவருடைய குரல், நாம் தமிழர் கட்சியின் குரல் வந்து சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும், மக்களுக்கு அது ஒரு பயனாக இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம ஒரு 10 பேர்னு சொன்னோம். எப்படி சொன்னோம்? சீமானுடன் 10 பேர். சீமானோட 10 பேர் சேர்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 11. இன்றைக்கி ஆய்வு வருது. நாம் தமிழருக்கான வாக்கு வங்கி வாய்ப்புகள் பல சூழ்நிலைகளால் வந்து கூடிக்கொண்டே வருகிறது. என்ன பண்ண இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு இது சாதகம், ஒரு மாற்றம் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மாற்றம்னு வரும்பொழுது அங்கே வந்து கருத்தியல் ரீதியாக முதல்ல நிற்கிறது நாம் தமிழர். இன்னும் வந்து இதே மாதிரி கொலைகள், கொள்ளைகள், ரவுடிசம், இந்த வன்முறைகள், இந்த மாதிரி அக்கிரமங்கள் வந்து அதிகமாச்சுன்னு சொன்னால் அடுத்த இந்த தேர்தல் வரைக்கும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழருக்கு வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கும். அதனால் இந்த 11ங்கிறது ஒரு 15 சீட்டு வரைக்கும் 20 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழப்பமே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ரைஸ் ஆகிட்டே வர்றது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி அல்லது வாய்ப்புகள் வந்து வாக்கு வங்கியாக எப்படி மாறுதுன்றது பார்க்கணும். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி வந்தால் இது ஏன்னா ஒரு கால் அரசியல் கலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைய சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் அணுகக்கூடிய முதல் கட்சியாக இருக்காங்க. வேட்பாளர் போது இப்போது களப்பணிகளையும் தொடங்கியிருக்காங்க. சீமான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், இந்த தேர்தலில் எப்படியாச்சும் தான் வென்றாவதும் தன் கூட இருக்க சில பேரையும் வென்று சட்டமன்றம் கூட்டி போய் ஆகணுன்ற ஒரு நெருக்கடி இருக்குது. இப்போது ஒரு சர்வே ஒன்று வெளியே வந்திருக்கு. கள நிலவரத்தை வந்து கிட்டத்தட்ட 11 தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் வெற்றி வாய்ப்பை பறிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது போன எபிசோட்லேயே கூட பேசியிருந்தோம். நாம் தமிழருக்கான வாக்கு வங்கி வாய்ப்புகள் பல சூழ்நிலைகளால் வந்து கூடிக்கொண்டே வருகிறது, பல காரணங்களால். ஆளுங்கட்சியான திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் வன்முறைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ரவுடிசம், ஆன்டி இன்கம்பன்சி. அல்ல, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறது சாதாரண வார்த்தை. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கொள்ளை நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு போலீஸ்காரரே வந்து சீருடையில் போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பாலியல் வன்முறைக்கு முயன்று இருக்கிறார். அந்த பெண் வந்து அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அவர் தன்னுடைய மேலாடை கவனம் ஏதோ போட்டிருக்காங்க, இது சுடிதார் ஏதோ போட்டு அதை அவர் வந்து அவிழ்ப்பதற்கு முயற்சி பண்ணும்போது அதை வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியே வந்து அவரை உள்ளே வச்சு கதை தாப்பா போட்டு ஊரை கூட்டிடுச்சு. அவர் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த பெண் மீது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை விசாரணை பண்ணுறதுக்காக போனேன். இது ஏதாவது ஒரு 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 நம்புகிற மாதிரி இருக்கா? ஒரு பெண்ணை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பெண் காவலர் தான் போகணும், இல்லை ஒரு பெண் காவலர் உடன் இருக்க வேண்டும் என்பது சட்டத்தில் எழுதியிருக்கிறது. தனியாக போனாலே வந்து அந்த காவலர் மீது
அவர் பாலியல் வன்முறை செய்தார் என்பதில்லை. தனியாக போய் விசாரித்தாலே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும். ரெண்டாவது, பெண்ணை விசாரணை பண்ண போகிறதுக்கு எதுக்குங்க அவங்களுடைய மேலாடையை நீங்கள் அகற்றணும்? இப்படி தான் வந்து எல்லா பெண்களையும் விசாரிக்கும் போது மேலாடைய அப்படின்னாலே அர்த்தம் வந்து எவ்வளோ மோசமாக போகுது. காவல்துறை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் நம்ம சொல்கிறது வந்து காவல்துறை பூரா இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம எல்லாரையும் சொல்லலை. அதுலேயும் வந்து நேர்மையானவர்கள் இருப்பார்கள், நியாயமாக நடந்து கொள்பவர்கள் இருப்பார்கள், சட்டப்படி முறைப்படி விதிமுறைப்படி. ஆனால் விதிமீறல் செய்பவர்கள் முன்னால் கூட வந்து காவல்துறையில் வந்து ஒரு ஆப் வச்சு செயலி வச்சு ஒரு 5 காவல் துறையை சேர்ந்தவர்கள், ஒரு 8 ஒரு 5 பேர், ஒருத்தர் ஆயுதப்படையில் இருக்கார், ஒருத்தர் இங்கே இருக்கார், வேறு என்ன பண்ணுறாங்க? மெட்டு ஹெரோயின் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. யார்? காவல்துறையிலேருந்து. ஏன்னா ஆப் வச்சுருக்கும் போது யார் அது பின்னால் இருக்காங்கன்னு தெரியாது. பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து சேரும்னா, எந்த காவல்துறை வந்து போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த காவல்துறையே வந்து, முழு துறையும் நம்ம சொல்லலை, அதில் உள்ள கருப்பு ஆடுகளை பற்றி பேசுகிறோம். அப்படி பண்ணி தானே நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக் அவர் வந்து போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வுக்கான மாரத்தானை வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணுறாருன்னு சொல்லி அவருக்கு சால்வையெல்லாம் போற்றி ஷீல்டெல்லாம் கொடுத்தீங்க. கடைசியில் பார்த்தா அவர் தான் வந்து போதைப் பொருளை கடத்துறாரு. இப்போது போன வாரம் வந்து இலங்கைக்கு கடத்துவதாக இருந்த ஒரு 350 கோடி ரூபாய் வருமானம் உள்ள மெட்ஸு, மற்ற ஏதோ அந்த வேறு ஏதோ அந்த மாதிரி டைப் என்னமோலாம் பேர்லாம் சொல்கிறாங்க, ஹெரோயின் அந்த மாதிரி டைப்பு உயர் ரக போதைப் பொருட்கள் ஒரு வேனில் வச்சு பிடிச்சிருக்காங்க. எங்கன்னா அது இலங்கைக்கு போகுதான் போகிறதுக்காக. ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். அதோட மா சுப்பிரமணியம் அமைச்சர் வந்து சொன்னார், 0 போதை மாநிலமாக மாறிவிட்டதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் முதல்வர் பேசும்போது 1 லட்சம் போதை மாத்திரை பிடிச்சிருக்கோம் போன வாரம்னு சொல்கிறாரு. இப்போ அது சொல்லி நான் சொல்கிறது 2 மாதம். இப்போது முந்தானேத்துக்கு ஒரு 3 நாள் முன்னால் இந்த 350 கோடி, இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் 22.5 கோடிக்கு. இப்போ கஞ்சா அப்படியே தான் இருக்குது. இந்த போதைப் பொருட்கள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது இந்த அதிருப்திகள்லாம் எங்கே எதிரொலிக்கும்னா எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும். நம்ம அங்கே தான் வர்றோம். அது மாதிரி வரும்பொழுது ரெண்டாவது, இன்றைக்கி வந்து பாலியல் வன்முறைகள் 2 வயது குழந்தைகளிலிருந்து, பெண் குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து 80 வயது மூதாட்டி, 60 வயது மூதாட்டி, 17 வயது சிறுமி, 14 வயது சிறுமி, இப்படி பரவி எல்லா மாவட்டங்களிலும். ஏதோ சென்னையில் மட்டும்தான் நடக்குது, கோவையில் நகரங்களில் மட்டும்தான் நடக்குது. மாவட்டங்களில் சிறு சிறு நகரங்கள், மாவட்டங்களில், கிராமப்புறங்களில் கூட நடக்குது. இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒன்று திமுக நிர்வாகியாக இருக்கான், இல்லை திமுகவுக்கு சம்மந்தப்பட்டவனாக இருக்கான், ஏதோ ஒரு வகையில் ஆதரவு இல்லை. இதெல்லாம் வரும்பொழுது திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வருகிறது. அப்படி வரும்பொழுது இப்போ ஒரு சமீபத்தில் நீங்கள் சொல்கிற அந்த ஆய்வில் வந்து காரைக்குடி, சீமான் நேற்றும் தொகுதி, ஆலங்குளம், சிவகங்கை, மதுரை தெற்கு, கூடலூர் பார்டரில் வரும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதான் தென் மாவட்டங்கள், தாம்பரம், கோவை தெற்கு, திண்டுக்கல், கோவில்பட்டி, இங்கெல்லாம் ஒரு இத்தனை தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு ஆய்வு. இந்த கருத்து கணிப்புகள் ஆய்வுகள்லாம் வந்து இந்த பீரியடில் நடக்கும். தினம் வந்து ஒரு தனியார்கள் வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் திமுகலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து திமுகவுக்கு 41% வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடி விங் மூலமாக, இந்த பேனா நிறுவனம் மூலமாக அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா, மக்கள் வந்து சில பேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி ஓட்டு போடுறத விட்டுறாங்க. எப்பா 5 தடவை எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனை கேட்பான். திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும், நாம் தமிழர் ஜெயிக்கும், யாரோ ஒருத்தன் சொல்லுவான். ஒரு 4 பேர்கிட்ட கேட்பான். 4 பேரில் பெரும்பான்மையாக அவனுக்கு என்ன ஓரளவுக்கு யார் சொல்கிறாங்களோ அங்கே ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு இந்த கட்சின்னு இல்லை,
இப்படியும் ஒரு 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 கணிசமான வாக்காளர்கள் இருக்காங்க. அதுவும் எப்போ கேட்பா? இந்த தேர்தலை ஒட்டி. இப்போ யார்கிட்ட போனாலும் திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்கள், இந்த அழிச்சாட்டியங்கள், காவல்துறை அதுக்கு ஒன்று உடந்தையாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா கவனக்குறைவாக இருக்கிறார்கள், இல்லை சரியாக அதை கையாளவில்லை. கஸ்டோடியல் டெத்தை நம்ம ஏற்கனவே பேசணும், 37 நடந்திருக்கு. ஒரு விக்னேஷ்னு ஒருத்தர் சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இளைஞர் வந்து காவல்துறை ஏதோ ஒரு தவறு செய்தார்னு சொல்லி செயின் பறிப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அவர் வந்து கஸ்டடியில் இறந்து போயிட்டார். சட்டமன்றத்தில் முதல்வர், நான் சொல்லுது ஆட்சிக்கு வந்த போதில் 21இல்லைன்னா 22 அந்த சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? காலையில் இட்லி சாப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டோன்னே வயிற்று வலி வந்துடுச்சு, வயிற்று வலி வந்து இறந்து போயிட்டார். கஸ்டடியில் இருந்தார், ஒன்றும் அடிச்சுக்கிடிச்செல்லாம் ஒன்றும் இல்லை. இட்லி சாப்பிட்டாரு, வயிற்று வலி வந்துச்சு. நீங்கள் இட்லி அடிக்கடி சாப்பிடுவீங்களா? பத்திரம். நான் இது கேள்விப்பட்டதுக்கப்புறம் இட்லி ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு வேறு ஏதாவது கலர் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்த்துட்டு, இட்லி சாப்பிட்டு ஒருத்தன் வயிற்று வலி வந்து செத்து போனதா வந்து சரித்திரம் ஏதாவது இருக்கா? சட்டமன்றத்திலேயே முதல்வர் இப்படி சொல்கிறாருன்னா எப்படி உண்மைகள் மக்களிடமிருந்து மறைக்கப்படுகின்றன? அவர் செயின் பறிச்ச அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்தார்னா அந்த குற்றத்துக்கு உண்டான விசாரணையை பண்ணுங்க, அதுக்கு உண்டான ப்ராசஸில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நம்ம வந்து அதை பற்றி சொல்லலை. யாரோ ஒருத்தர் இப்போ ஆகாஷ்னு ஒருத்தர், அவர் ஏதோ வந்து ஒரு திருசூலத்துலேயே ஏதோ அதே மாதிரி ரெட்டை கொலை யாரோ பண்ணாங்க. அவங்க குற்றவாளிகளை குற்றம் செய்தார்கள் என்றால், ஆனால் இப்போ இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி யார்? அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகம். அவர் கோட்டூருங்கிறது தான் பின்னால் கோட்டூர்புரமாக டெவலப் ஆச்சு. இன்றைக்கும் அதுக்கு பேர் கோட்டூர் தான், அந்த கிராமத்து பேர். அந்த காலம் அந்த கோட்டூரில் ஒரு திமுகவில் ஏதோ ஒரு சின்ன அளவில் நிர்வாகி. அவருக்கு பின்னால் ஒரு சார் இருந்தார், யாரோ ஒரு முக்கிய புள்ளி இருந்தாருன்னு சொன்னாங்க, போனாங்க, பேரெல்லாம் அடிபட்டுச்சு. அப்புறம் சாரே இல்லைன்ட்டாங்க. நேற்று மறுபடியும் கோட்டூர்புரத்தில் ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாய். ஞானசேகரன் தான் சொல்ல, ஞானசேகரன் இன்னும் பெயிலில் வந்ததா தெரில. அப்போ ஞானசேகரன் ஏதோ ஒரு ஆள் இல்லை அப்படின்னு இல்லை, தமிழ்நாடு பூரா ஞானசேகரன்களாக நிரப்பி இருக்கிறது திமுக. ஏன் திமுகன்னு சொல்கிறோன்னா, ஒன்று, காவல்துறையோட கடமை என்ன? குற்றம் நடப்பதற்கு முன்னால் வந்து தடுக்கணும். இப்போ கூட வந்து மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெண் வந்து அதாவது அங்கேருந்து ஒரு பையன் இப்போல்லாம் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சு. 17 வயசு பையன், ஒரு 16 வயசு பொண்ணையும், ஒரு 14 வயசு பொண்ணையும், 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சு இப்போ தான் வண்டியில் தான் 3 பேர் போகிறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. ஹெல்மெட் இல்லாமல் வர்றதெல்லாம் வந்து நடக்குது. மெட்ராஸ் பீச் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு, அவங்களுக்கு மதுராந்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு மெட்ராஸ் பீச்சுன்றது ஒரு கடற்கரை ஒரு பெரிய விஷயம். வந்து மெட்ராஸ் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு திருப்பி மதுராந்தகம் வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ போகும்போது இப்போ இருட்டில் போகிறான். நடுவில் மதுராந்தகத்துக்கு முன்னால் எங்கேயோ ஒரு கிராம பகுதியை தாண்டும் போது அவன் வழிமறித்து அவனை விரட்டி விட்டாங்க. இந்த 2 பொண்ணையும் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதில் 16 வயசு பொண்ணு தப்பிச்சு ஓடிச்சு, எங்கேயோ போய் ஒளிஞ்சிடுச்சு, ஓடிச்சு. 14 வயசு பொண்ணு மாட்டிக்கிச்சு. அதை வந்து 3 பேரோ 4 பேரோ சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பொண்ணு வந்து அப்புறம் அப்படியே விட்டு போயிட்டாங்க. 10 கிலோமீட்டர் நடந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் அது உயிர் பழைச்சிருச்சு. 10 கிலோமீட்டர் நடந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். 10 கிலோமீட்டர். நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அந்த பக்கம் போலீஸ் ரோந்தே வராதா? இதே தானே கோவில் அந்த விமான நிலையத்துக்கு பின்னால் ஒரு காரில் நடந்தபோது இருந்தது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தூத்துக்குடி பக்கத்தில் அங்கே ஒரு 17 வயது சிறுமி கேங் ரேப், கூட்டுப்பாலியல் ஆகி துண்டு துண்டாக உடலை வெட்டி இருக்கிறார்.
அது எல்லா ஆட்சியிலும் வன்முறைகள், இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு மாநிலமே இருக்காது, நடக்காத எந்த ஆட்சியும் இருக்க முடியாது. எங்கேயோ ஒன்று நடக்கும். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 கேள்வி போடுறோம். அதுவும் சிறுமிகள் அதிகமாக, மூதாட்டிகள் அதிகமாக. அப்படின்னா என்ன? இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த போதைப்பொருள். இந்த போதையை வந்து தடுக்க வேண்டியவர்களே வந்து ஊக்கப்படுத்தி அதை வந்து ஒரு பேக்டோர் வியாபாரமாக வைத்துக்கொண்டு அதில் சம்பாதிப்பதால் தான் நம்ம யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு தெரியும். அதில் மாற்றமெல்லாம் வந்து எப்படியா வெளியே வந்துடுறான் பிணையில். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சின அந்த கண்ணுக்குட்டின்றவன் வீட்டில் வந்து ஒரு டிவி கூட கிடையாது, ஒரு ஃபேன் கூட கிடையாது, குடிசையில் இருக்கான். அவன் வந்து பெயிலில் அவன் வரது 18வது முறை கைதாகி வெளியில் வரான் கள்ளச்சாராயம் காய்ச்சி. அவனுக்கு வந்து யார் வந்து வக்கீல் வந்து வர்றாங்கன்னா, பல லட்சங்கள் ஒரு நாளைக்கு அப்பீர் ஆகிறதுக்கு பல லட்சங்கள் சில லட்சங்கள் வாங்கக்கூடிய 2 வக்கீல் வந்து அவனுக்காக வராங்க. அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ அந்த பணத்தை யார் கொடுக்குறாங்க? 2 திமுக எம்எல்ஏக்களுடைய பெயர் வந்து அடிபட்டுது. அப்போவே அவங்க பேரை சேர்த்தாங்களா வழக்கில்? இல்லை. அங்கே இதில் ஒரு கல்லூரி, மருத்துவக் கல்லூரி தான், தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரின்னு. ஓனர் வந்து அவரும் திமுக, ஒரு பையன் கதிரவன் எம்எல்ஏ திமுக. அங்கே கிட்னி அண்ணன் மாசு வந்து திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார், முறைகேடுன்னு சொல்லுவார். ஏழை பெண்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் உட்பட ஏழை பெண்கள் அந்த வட்டிக்கு கடன் வாங்கிட்டு நீ கடன் கொடுக்கலான்னா பரவாயில்லம்மா, ஆஸ்பத்திரிக்கு வா, ஒரு சின்ன அது வந்து இந்த ஒரு கிட்னி அது 2 வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற, ஒன்று எடுத்துட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க கையில் 3 லட்ச ரூபா கடன்னா 3 லட்ச ரூபாயை கழிச்சிட்டு அவங்கள அமுச்சு விட்ருது. 50 லட்ச ரூபாய்க்கு பயனாளர்கள் அதுக்குன்னு வேறு கிட்னி பாதிக்கப்பட்டு வேறு ஒரு கிட்னி மாற்றணும். 3 லட்சத்துக்கு வாங்கி அந்த 3 லட்சமும் அவங்களுக்கு போகல, கடனில் தான் கழியுது, இல்லை வேறு எப்படியோ போகுது. அந்த ஆஸ்பத்திரியை வந்து சீல் பண்ணாங்களா? ஓனரை கைது பண்ணாங்களா? எம்எல்ஏ, அவர் திமுக எம்எல்ஏ. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இதுக்கப்புறம் இங்கே கிட்னி மாற்று சிகிச்சை இங்கே பண்ணக்கூடாது இந்த ஆஸ்பத்திரியில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு ஆஸ்பத்திரி நமக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே வச்சு பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து வெறுத்து போய் இருக்கிறார்கள், வெகுண்டு போய் இருக்கிறார்கள். சரியான வார்த்தை தான், வெகுண்டு போய் இருக்கிறார். என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி இந்த தடவை நம்ம பேசிக்கிட்டு ஒரு தோராயமாக 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் முன்னாலே பேசிட்டோம். இந்த முறை சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும், நுழைவார். ஒரு 10 எம்எல்ஏவோடு நுழைந்தால்தான் அது வந்து அவருடைய குரல், நாம் தமிழர் கட்சியின் குரல் வந்து சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும், மக்களுக்கு அது ஒரு பயனாக இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம ஒரு 10 பேர்னு சொன்னோம். எப்படி சொன்னோம்? சீமானுடன் 10 பேர். சீமானோட 10 பேர் சேர்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 11. இன்றைக்கி ஆய்வு வருது. 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம என்ன சொல்லுமோ அதுதான் இன்றைக்கி ஆய்வாக வருது. நம்ம வந்து சொன்னது ஜோசியம் இல்லை, இப்படி போகுது. ஒரு இதை நோக்கி செல்கிறது அரசியல் பயணம், நாம் தமிழரின் அரசியல் பயணம், எதிர்கட்சிகளின் அரசியல் பயணம், திமுக ஆட்சியின் அவலங்கள். இப்போ நம்ம இப்போ பேசுனது ஒட்டஞ்சத்திரம், நாங்குநேரி, அது இதுன்னு தூத்துக்குடி, விளாத்திக்குளம், கிருஷ்ணகிரி, இதெல்லாம் பேசுனதெல்லாம் முன்னாலேயே. ஏன்னு கேட்டால் இது வந்து இப்போ இந்த வாரத்தில் இதெல்லாம் பேசுகிறோம், அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு 8 இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த வகையில் வந்து இதுதான் நடந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து தேர்தலே கூட ஒத்தி போனால் போகலாம்னு ஒரு செய்தி அடிபடுது. அது காரணம் வந்து இந்த வளைகுடா போர். இதில் ஒரு தமாஷ் ஒன்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் நம்ம தலைமை, அதாவது வளைகுடா போரில் வந்து திருமாவளவன் கேட்டிருந்தார், பிரதமர் மோடி வந்து ஈரானை கண்டிக்கவில்லை. ஈரான் பாதிக்கப்பட்ட போது அமெரிக்காவை கண்டிக்கவில்லை. அந்த ஆள் ட்ரம்ப் வந்து கிறுக்க, ஒரு நாளைக்கு 500%ன்றான் பெனால்ட்டி, ஒரு நாளைக்கு 200%ன்றான், ஒரு நாளைக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லி 10% தான் சொன்னதுக்கப்புறம்
மறுநாளைக்கு வந்து ஆமாமா 10% சொல்லிவிட்டு 2 நாள் பொறுத்து வந்து 15 கேட்டால் உச்ச நீதிமன்றத்தை விட எனக்கு பவர் அதிகமாக இருக்கு. கிறுக்குகள் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமெரிக்காலேயும் இருக்கும், டெல்லியிலையும் இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கும். அது அமெரிக்காலேயும் இருக்குது, தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் சாய்வது என்பது நிச்சயமாக இந்தியாவிற்கு, இந்தியர்களுக்கு பாதிப்பு. வளைகுடா நாடுகள் பூரா வேலை பார்க்குறவங்க பூரா யார்? இந்தியர்கள் வந்து அதிகமாக பணியில் இருப்பது வந்து வளைகுடா நாடுகள். துபாய், அபுதாபி, ஜோர்டான், சவுதி அரேபியா. ரெண்டாவது அடிச்சுக்கிறது யார்? ஷியா முஸ்லீமும் சன்னி முஸ்லீமும் அடிச்சுக்கிறாங்க. இந்தியாவில் வந்து சன்னி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ நம்ம யாரை சப்போர்ட் பண்ணணும் நியாயமாக? சன்னி முஸ்லீம். திருமாவளவன் வந்து ஏன் வந்து பிரதமர் வந்து ஷியா முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக பேசலான்றார். நான் வந்து சன்னி ஷியாவில் பிரித்து பார்க்கல. ஈரான் பக்கமும் தவறுகள் இருக்குது, அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் தவறுகள் இருக்குது. இதில் யார் நம்ம வந்து நடுவில் வந்து நம்ம ஒன்றும் ஐநா சபையே மூடிட்டு உட்காந்துருக்கான், அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்தியா வந்து இந்தியர்களுக்கு என்ன பாதுகாப்பு, இந்தியாவுக்கு எது பாதுகாப்பு? இந்தியாவில் உள்ள இந்தியர்களுக்கு, வெளியில் உள்ள இந்தியர்களுக்கு. இது இப்போ வந்து ஒரு பெட்ரோல் டீசல்லாம் விலையேறலாம். ஏன்னா இந்த ஹார்முஸ்ங்கிற அந்த கணவாய் வந்து முடக்கப்பட்டு இருக்கிறது. ஈரான் வந்து அதை முடக்கி இருக்கிறார். அது வழியாக கப்பல் வந்து அட் எ டைம் 2 கப்பல் தான் போகலாம். ஆனால் உலகத்தின் 20% வந்து எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் அது வழியாக தான் வருது. ஈரான் மட்டும் இல்லாமல் கத்தார், அதை ஒட்டி உள்ளக்கூடிய நாடுகள். இந்தியாவுக்கு வர வேண்டியதில் 40% அது வழியாக வருது. இது மூடப்படுகிறது என்று எதிர்பார்த்து பிரதமர் என்ன பண்ணார்? இந்திய பிரதமர் ரஷ்யாவுடன் அவங்ககிட்ட எண்ணெய் வாங்குறது, கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகப்படுத்தி விட்டார். இதில் ஒரு பெரிய வந்து ரகசியம் விஷயம் என்ன இருக்குன்னா, சுத்திகரிப்பு வந்து இந்தியாவில் தான் அதிகமாக வந்து சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கின்றன. நம்ம அதாவது அதிகமாகன்னு சொல்வதை விட அதை எப்படி சொல்லணுன்னா, சும்மா ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஒரு 100 லிட்டர் கச்சா எண்ணெயை வாங்குகிறோன்னு வச்சுங்க, பேரலில் வாங்குவாங்க. நான் 100 லிட்டர்னு சொல்கிறது புரிதலுக்காக சொல்கிறேன். நமக்கு வந்து 60 65 தான் தேவை. சுத்திகரித்ததுக்கப்புறம் கச்சா எண்ணெயை அப்படியே பயன்படுத்த முடியாது, நம்ம சுத்திகரிப்பு பண்ணுறோம். அதில் ஒரு 60 65 நம்ம யூஸ் பண்ணுறோம். மிச்சம் 35 நம்ம என்ன சுத்திகரிப்பு என்ன பண்ணுறோம்? வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். யாருக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்? சுத்திகரிப்பு ஆலை இல்லாத நாடுகளுக்கு, இல்லை குறைந்து இருக்கக்கூடிய நாடு. உண்மையை சொல்லப்போனால் ஈரானில் வந்து கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கே தவிர அங்கே சுத்திகரிப்பு ஆலைகள் கம்மி. அவனே கச்சா எண்ணெயை அமைச்சிட்டு சுத்திகரித்த ரிஃபைன்டு பெட்ரோலியம் வாங்குறாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ வந்து இவர் ஒரு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர், அவர் ஒரு சீனியர் அமைச்சர் பேசியிருக்காரு. இந்த போரை நிறுத்த வேண்டுமானால் ஒரே ஒருவர் நினைத்தால்தான் முடியும். யார்? பிரதமர் மோடி, இந்திய பிரதமர். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து ஈரானோடையும் பகை இல்லாமல், அமெரிக்கா இஸ்ரேலோடையும் பகை இல்லாமல், வளைகுடா நாடுகளோடும் வந்து பிரச்சனை இல்லாமல் எல்லாரோடும் ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுது. இந்த போர் ஏற்பட்டதுக்கப்புறம் போர் நிறுத்தம் வரணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்தியாவில் என்ன பாதுகாப்பு? இன்றைக்கி வந்து கேஸ் வந்து விலை வந்து இப்போது வீட்டு உபயோக கேஸு ஹோட்டல்கள்லாம் மூடும் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ நான் வர வழியில் நான் தாமதத்துக்கு காரணமே இந்த பெட்ரோல் பங்க் வாசலில் பெட்ரோல் டீசலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இப்போ நேற்று கூட வந்து நம்ம அயலகத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஈரானுடைய துணை ஏதோ ஒரு சீனியர் அமைச்சர் வந்துட்டு போனார். சமீபத்தில் கூட பிரதமரை பார்த்துட்டு போனார். அஷ்ரஃப் யார் ஒருத்தர், அவர்கிட்ட பேசி 2 கப்பல்கள் இந்தியாவுக்கு எண்ணெய் கொண்டு வரும் கப்பல்களை வந்து அனுமதிக்கிறோன்னு சொல்லி 2 கப்பல் பாஸ் ஆகி வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு வராது. ஆனால் சில நாட்கள் கொஞ்சம் நம்ம உஷாராக இருப்பது நல்லது. இங்கே தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமாஷ் என்னென்னா, முதல்வர் வந்து என்ன பண்ணுறாரு, இது எவ்வளோ முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா இல்லையா தேர்தல் வாக்குறுதியில்? இப்போ கொடுங்களேன், ஒரு சிலிண்டர் கொடுங்க. எங்கேருந்து சிலிண்டர் கிடைக்கும்? அப்போ எப்படி அப்போ 3 சிலிண்டர் கொடுக்கலன்னு சொன்னீங்க?
அப்போ மட்டும் ஈரானில் வந்து திமுக கிளை இருந்துச்சா? வளைகுடா நாட்களில் வந்து திமுக கிளை இருந்துச்சா? சரி, பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த மாதிரி தலை போகிற விஷயம், எமர்ஜென்சி விஷயம்னா கடிதம் எழுதுவாங்க. ரெய்டு வருது, குடும்பத்துக்கு பிரச்சனை, அமைச்சர்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக போய் நிர்மலா சீதாராமன் அமைச்சரை சந்திப்பாங்க, அமித்ஷாவை சந்திப்பாங்க, பிரதமரை சந்திப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் தலைமை அதை சொல்லி முடிச்சுருவோம். நம்ம தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் செய்திகளில் வந்திருக்கு, திருமணங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணாதீங்க, இந்த எல்பிஜி சிலிண்டர் விறகு கட்டைகளை பயன்படுத்துங்கள். ஏன்னா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்குது. 3 நாளைக்கு முன்னால் திருச்சி திமுக மாநாடு நடந்துச்சுல்ல, 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டி 3 லட்சம் பேர் தான் வந்தாங்க. 70% வந்து நாற்காலிகள் காலியாக இருந்ததை மீடியா வலைதளங்களில் வெளியில் வந்தது. 10 லட்சம் பேருக்கு பிரியாணி தயார் பண்ணியிருக்காங்க. அதில் 3 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்கன்னா 7 லட்சம் பேருக்கு உண்டான பிரியாணியை வந்து திமுககாரன் தான் வழக்கம் போல் போகும்போது தலையை தூக்கி வச்சுட்டு போடுவான், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான். இல்லைன்னா கொட்டினது கூட வீடியோலலாம் வந்திருக்கு, மலையாக கொட்டியிருக்கு. 1200 கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து கிடைச்சது உங்களுக்கு? இது அரசு விழா கூட இல்லை, திமுகவுடைய கட்சி விழா. 3 நாளைக்கு முன்னால் ஈரான் போர் இல்லையா நடந்துக்கிட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. சிலிண்டரு ப்ராப்ளம் வரும், பெட்ரோல் ப்ராப்ளம், டீசல் ப்ராப்ளம்ன்றது எதிர்பார்த்த ஒன்று தானே. இந்த கச்சா எண்ணெய் ப்ராப்ளம்ன்றது ஒன்றோட ஒன்று கனெக்டட் தானே. இன்றைக்கி கூட எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா விலையெல்லாம் வந்து 50% ஏறி போச்சு. ஒரு உதாரணமாக 100 ரூபாய்க்கு கிடைக்கிற ஸ்டவ் இப்போ 150 ரூபா, 500 ரூபான்னா இப்போ 700 ரூபா. ஸ்டாக் இல்லைன்றான் கடையில். அவன் திடீர்னு போனால் அவன் எங்கே போவான்? ஒரு நாளைக்கு 5 விற்கிது, அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு 25 வாங்கி வச்சுருப்பான். ஒரு நாளைக்கு 25 வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரே நாளில் தீர்ந்து போயிடுமே. ஒரு மாதத்தில் முன்னால் விற்றது இப்போ 2 நாள்லேயே தீர்ந்து போயிடுதுன்னா அவனுக்கு மறுபடியும் ஸ்டாக் வந்தால் தானே. எதுக்காக சொல்கிறேன்னா, தலைமை செயலாளர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? தமிழக அரசு சொல்லு, அதுதானே அர்த்தம். திருமணங்கள் செய்பவர்கள்லாம் வந்து என்ன செய்யணுமா? விறகு கட்டை யூஸ் பண்ணுமா? நீங்கள் பிரியாணி போடுறதுக்கு வராத ஆட்கள் 10 லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்த்து 1200 சிலிண்டர் பயன்படுத்தியிருக்காங்க. 1200 சிலிண்டர் எப்படி யார் மூலமாக வாங்கினீங்கன்னு யாராவது ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா? இதே தலைமை செயலாளரோ இல்லை திமுக சேர்ந்த தலைவரோ முதல்வர் அவர்களோ இல்லை வேறு துணை முதல்வரோ, எந்த KN நேரு அவர்களோ, ஏன்னா திருச்சி அவர் தான் ஏற்பாட்டாளர். 1200 சிலிண்டர் எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? யார் பேரில் சப்ளை வாங்கினீங்க? நீங்கள் வந்து அப்படி பிரியாணி வந்து கட்சிக்காரனுக்காக வாங்கி அதுவும் வேஸ்ட்டாக போய் வராமல் கொட்டுறதுக்கு அது வந்து வேஸ்ட்டாக போகுது. பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் வந்து விறகு கட்டை யூஸ் பண்ணுங்கள். சரி, இதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து இது பண்ணுறீங்களா, அது நடவடிக்கை எடுக்கிறீங்களா? பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் போஸ்ட்டில் போய் அவர் படித்து பார்த்து, இல்லைன்னா என்ன உடனே ஈரானிலிருந்து இந்தியர்கள் வெளியேறினால் நாங்கள் வந்து அவர்களை கூட்டி வருவோம். எங்கேருந்து? இந்த விமான நிலையத்திலேருந்து. அது வரைக்கும் மத்திய அரசு கூட்டு வந்துடும். இந்த விமான நிலையத்திலேருந்து கூப்பிட்டு வரணும், அதுவே பத்திரமா கூப்பிட்டு வரணும். அந்த பஸ்ஸில் 4 டயர் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா 2 டயர் அது ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சுட்டு போயிடும். 24 கட்சி தான் கூட்டணியை தவிர தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் உள்ள பஸ்ஸிலெல்லாம் 24 பார்ட்டு ஒன்றா இருக்க மாட்டேங்குது, கூட்டணியாக இருக்க மாட்டேங்குது. ஒன்று ஒரு பக்கம் போயிடுது, ஆக்சில் தனியாக போயிடுது, டயர் தனியாக போயிடுது. 24 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண? இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோன்னா, எதிர்கட்சிகளுக்கு இது சாதகம். மக்கள் வெகுண்டிருக்கிறார்கள், வெறுத்து போயிருக்கிறார்கள், ஒரு மாற்றம் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மாற்றம்னு வரும்பொழுது அங்கே வந்து கருத்தியல் ரீதியாக முதல்ல நிற்கிறது நாம் தமிழர். தேர்தல் வாக்கு வங்கி அப்படிங்கிற வகையில் வந்து முதல்ல நிற்கலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் பேசுகிறோம். அதே சமயம் இதுவரை வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயே வந்து
போகல. 8.5% வாக்கு வாங்க முடிஞ்சதே தவிர சட்டமன்றத்துக்குள்ளே போகல, பாராளுமன்றத்துக்குள்ளே போகல. இந்த பாராளுமன்றம் இனிமேல் 2029 வருது. இப்போ கூட தேர்தல் தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர் இப்படியே நீடித்தால், இல்லை போர் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போலவே தேர்தல் நடைபெறலாம். இதை தாண்டி இந்த முறை நம்ம ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி 11 பேர் 10 பேர் சீமானுடன் செல்வார்கள் சொன்னோம் தோராயம். இப்போ வர்ற ஆய்வு ஏறத்தாழ அதை ஒட்டி வருகிறது. இன்னும் இதே மாதிரி கொலைகள், கொள்ளைகள், ரவுடிசம், இந்த வன்முறைகள், இந்த மாதிரி அக்கிரமங்கள் அதிகமாச்சுன்னு சொன்னால் அடுத்த இந்த தேர்தல் வரைக்கும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும். அதனால் இந்த 11ங்கிறது ஒரு 15 சீட்டு வரைக்கும், 20 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ நீங்கள் உடனே விஜய் வந்துட்டாரே அப்படின்னு சொன்னால், அம்மா வந்திருக்காரு. இப்போ விஜய் இப்போ கூட்டணி இருக்கா, தனியாக வராரா அணியாக வராரா? தனியாக வரதா சொல்கிறாரு. தனியாக வரதான் சொல்கிறாரு. தனியாக வரதா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பவன் கல்யாண் மூலமாக அங்கே பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாங்க. புஷி ஒத்துக்கிட்டாரு, இப்போ நிர்மல்குமார் ஒத்துக்கிட்டாரு, அருணன்ராஜ் ஒத்துக்கிட்டாரு, ஆதவ அர்ஜுனா பாஜக கூட போகிறது தான் நமக்கு சேஃப்டின்னு சொல்கிறாருன்னு ஜான், அவர் பேர் என்ன, ஜான் ஆரோக்கியம், அவர் மட்டும்தான் ஒத்துக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிறாங்க. 90 சீட்டு முதல்வர் கேட்குறாரு அப்படின்னு. 90 சீட்டும் முதல்வர் பதியுமா? அப்புறம் எடப்பாடி என்ன பண்ணுவார்? இல்லை என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் அது எப்படி விட்டு கொடுப்பாருன்றதுக்காக பிரதான எதிர்கட்சியாக இருப்பது அதிமுக. திமுக ஆட்சியில் இருக்குது, அவங்க மாறி மாறி வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு இவருக்கு முதல்வர் கொடுத்துட்டு அவர் துணை முதல்வராக இருப்பாரா எடப்பாடி? கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் வேணாமா? நீங்கள் இது வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட ஜெயிக்கலை, நிற்கலை. ஈரோடு கிழக்கில் நின்று இருக்கலாம்ல? நாம் தமிழர் நின்னாங்கல்ல தைரியமா? ஏன் விஜய் கட்சி அப்போ வந்துருச்சே, அரசியலுக்கு வந்துருச்சே, அரசியல் கட்சி ஆகிடுச்சே, நின்று இருக்கலாமே. நின்று இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இருக்குன்னு காமிச்சிருக்கலாமே. நிற்பதற்கு தைரியம் இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே நமக்கு தைரியம் இல்லையே. நம்ம சமீபத்தில் வந்த தகவல் அவர் வெளியில் கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது யாரையோ கூட கூப்பிட்டு போகிறாரு, அவங்க கூப்பிட்டு போகிறாருன்னு அதில் வலைதளத்தில் அவன் கிண்டல் பண்ணுறான். விஜயை பாஜக அணியில் சேர்க்கணுன்னா ஏன் இவ்வளோ பவன் கல்யாணம்லாம் விட்டு பேசுகிறாங்க? அந்த அம்மா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, யாரையோ கூட கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனார, அந்த அம்மாவை பாஜகவில் சேர்த்துட்டிங்கன்னா பின்னாலே வந்துடுவார் இவர் அப்படின்னு வலைதளத்தில் கிண்டல் பண்ணுறான். நமக்கு தெரியுது அது இந்த மீம்ஸ் போடுறது இப்படி தான் வம்பு பண்ணுவான். இப்போ அவர் தனியாக வராரா அணியாக வராரான்னு குழப்பமாக இருக்குது. நான் சொல்லாது அவர் தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம அது தலையிட வேண்டாம்னு தான் சொல்கிறோம். நிறைய பேர் கூட கேட்குறாங்க, இதே சீமான் விஷயத்தில் வந்தபோது நீங்கள் பேசுனீங்களா? நம்ம இல்லையே. அப்போவும் அது ஒரு பெண் விவகாரம் வந்தபோது நம்ம அது தனிப்பட்ட விவகாரம், அதை பற்றி பேச வேண்டாம், பேச மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது கோர்ட் வரைக்கும் போய் வெளிப்படையாக அவரே சும்மா இல்லாமல் ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நடுவில் ஏதோ ரெண்டாவது அவர் குடும்பத்தில் அவர் அப்பா அம்மா கூடயும் தகராறு, மனைவி கூடயும் தகராறு, மகன் அடித்து விரட்டிட்டாரு, இல்லை மகன் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, மகளும் பேசுகிறது இல்லை, லண்டனில் இருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி என்ன வருதுன்னால், ஒரு குடும்பத்துடனே அனுசரித்து போகாத ஒருவர் ஒரு மாநிலத்து எல்லா விதமான ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி எல்லாரையும் அரவணைத்து எப்படி ஒரு தலைமையில் தலைமை பண்பு அவருக்கு என்ன இருக்க முடியும், அவர் எப்படி அதை கையாளுவார் அப்படிங்கிற கேள்வி மக்கள் வலைதளத்தில் பேசப்படுகிறது. சரி, அது மக்கள் முடிவு பண்ணட்டும். தேர்தலில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழப்பமே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் ஆகிட்டே வர்றது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி அல்லது வாய்ப்புகள் வாக்கு வங்கியாக எப்படி மாறுதுன்றது பார்க்கணும். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி வந்தால் இது ஏன்னா ஒரு கால் விஜய் தனியாகவும் நிற்கலாம், இல்லை பாஜக அணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அணியில் அதிமுக தலைமையிலான அணியில் 90 சீட்டு கேட்குறாருன்றாங்க, 50 கொடுத்தா போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொதுவாக உள்ள தகவல்கள்னு சொல்கிறத விட வதந்திகள். இதில் எது உண்மை இல்லைங்கிறத
உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரான அவர் விஷ்ணு ரெட்டின்னு அவரை வந்து அவர் பெரிய ஒரு ஏதோ தொழிலதிபர், விஜய்க்கு நண்பர், பணக்காரர், பனையூர்லேயே இருக்கார். இப்போ தமிழ்நாட்டு தலைநகரம் வந்து சென்னை அப்படின்னா தாவேகாவுடைய தலைநகரம் வந்து பனையூர். எனக்கு ஒரே ஒரு என்ன ஒரு பயமாக இருக்குதுன்னா, இந்த விவாகரத்து மேஜிஸ்ட்ரேட் இருக்கார் பாருங்க, அந்த ஜட்ஜி நீதிபதி விவாகரத்து வழக்கு, அவரையே பனையூருக்கு கூப்பிட்டு போவாங்களோன்னு. நாங்கள் கோர்ட்டுக்கெலாம் வர முடியாது, நீங்கள் பனையூருக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. சரி, அது ஏதோ அவங்க தனிப்பட்ட விஷயம், அது பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவருடைய நிலை என்னவென்று இன்னும் அரசியல் ரீதியாக மட்டும் நம்ம பார்க்குறோம். அந்த தனிப்பட்ட முறையில் அவர் தீர்த்துக்கிட்டோம். அவரே சொல்லிட்டாரு, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவருடைய தொண்டர்கள்கிட்ட. அது எப்படி தீர்றதோ தீர்த்துக்கிட்டோம், குடும்ப விஷயம். அரசியல் ரீதியாக தனியாக இருக்க போகிறாரா, அந்த அணியில் போய் சேர போகிறாரா? அந்த அணியில் போய் சேர போகிறாருன்னா அப்போ வந்து என்ன ஆகிடும், அதாவது திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக, விஜய் ஒரு கால் சேர்ந்தால் அது ஒரு அணி. மூன்றாவது அணியாக நாம் தமிழர். அவர் தனியாக வந்தால் 3 முனை போட்டி என்பது 4 முனை போட்டியாக இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இது நம்ம என்ன சொல்ல முடியும்னா, முன்பு இருந்ததை விட நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்புகளும் வாக்கு வங்கியும் அதிகரித்து வருகிறது. ஆட்சியை பிடிப்பது யார், இன்னும் நாள் இருக்கு. இன்னும் சூழ்நிலைகள் மாறலாம், களம் மாறலாம். 13 அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள். நயினார் நாகேந்திரன் புதுக்கோட்டையில் பேசினார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடையில் வச்சுக்கிட்டு. அடுத்து சில நாட்களில் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு களம் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அப்படி மாறும்போது அது யாருக்கு எந்த விதத்தில் சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்குங்கிறது அன்னன்னைக்கு சூழ்நிலை. இதில் நடுவில் வந்து இந்த ஈரான், இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர், அந்த போருடைய தாக்கம் அதெல்லாம் வேறு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்பீங்க, அதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சம்மந்தம்? அப்படி சொல்லலை. அந்த தேர்தல், அந்த சூழல் வரும்பொழுது மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி போகும்னு தெரியாது. தேர்தல் தள்ளி போகலாம், போகாமல் இருக்கலாம். இப்போது பெட்ரோல் டீசலே கிடைக்கலன்னு வைங்க, நம்ம இவர் திருமாவளவன் சொன்ன மாதிரி அவர் வந்து ஏன் வந்து பிரதமர் கண்டிக்கலை, ஈரானிய தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு தலைவர் இல்லை, ஈரானில் கிட்டத்தட்ட வரிசையாக யாரெல்லாம் தலைவராக இருந்தாலும் எல்லாரையும் பண்ணிட்டாங்க. பட் ஈரானும் சும்மா இல்லையே. இஸ்ரேலில் வந்து பள்ளி மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அவங்களும் வந்து இங்கே பள்ளி மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நம்ம வந்து யாரையும் சப்போர்ட் பண்ணல. 2 பக்கமும் மாறி மாறி தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். 2 பக்கமும் வந்து ஏவுகணைகள் இருக்கின்றன, அதுக்கான ஆயுதங்கள் உள்ளன. இதை தாண்டி போர் என்பதே நடப்பது வந்து கிறிஸ்தவ அமெரிக்காவுக்கும் யூத இஸ்ரேல் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் ஷியா முஸ்லீம்கள். கிறிஸ்தவர் யூத இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார்? சன்னி இஸ்லாமியர்கள். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உள்ள போர் வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் இதெல்லாம் நீங்கள் ஏன் வந்து ஈரானில் அன்றைக்கி சப்போஸ் வந்து அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ வந்து அவர் நம்ம பிரதமரோ இந்தியா கண்டித்திருந்தால் ஒரு பக்க சார்பாக நம்ம நின்றிருந்தால் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருப்பாங்க. இப்போ எந்த பக்கமும் போகாமல் நடுநிலையில் இருந்து இந்தியர்களுடைய பாதுகாப்பு 8 நாட்டோட பேசினார், போனார், வந்தார். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து இதை நிறுத்தக்கூடிய ஒரே ஆள் தான் அவருன்னு பேசக்கூடிய அளவில் இருக்கிறது வந்து அது அப்புறம் நிறுத்துறாரா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன கிடைக்குமா, நமக்கு வந்து வீட்டுக்கு உபயோகத்துக்கு சிலிண்டர் கிடைக்குமா, இதுதானே பொதுமக்களுடைய எண்ணம், அவனுடைய அவசியம் அதானே. அந்த அவசியம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து கூட தேர்தலுடைய சூழ்நிலை மாறலாம். நான் அந்த போரோட இணைத்து பார்ப்பது வந்து ஏங்க கண்டினியூஸாக வந்து இப்படியே இல்லை, பெட்ரோலே கிடைக்கல. இப்போ நான் வரும்போது பார்த்தா பெட்ரோல் பங்கு வாசல்லாம் எந்த பங்கு வாசல்லையும் 1/2 கிலோமீட்டருக்கு நிற்கிது வண்டி, பைக்கும் நிற்கிது, ஆட்டோ நிற்கிது, எல்லாமே நிற்கிது. சிஎன்ஜி அந்த சிலிண்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் வந்து 2 நாளாக ஆட்டோகளுக்கு சப்ளையே இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் மற்றதெல்லாம் விடுங்க, கட்சிகள் போய் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க? தொகுதியாக
புரியுது. 234 தொகுதிக்கு நடந்து போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? இன்னைக்கு ஏதோ வந்து இந்தியா இந்த ஒரு ஓரளவுக்கு அந்த நடுநிலை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த நிலவில் இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் போடுதுன்னா, அதான் சொல்கிறேன், நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போன அந்த ஈரானிய போர்க்கப்பல் இந்தியாவுக்குள்ளே எப்போ ஈரானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்டார் திருமாவளவன். 2 போர்க்கப்பல்கள் வந்து இந்தியாவில் வந்து எண்ணெய் போடுறதுக்காகவோ இதுக்காகவோ வந்தபோது இந்தியாவுக்குள் வந்து இந்தியா அனுமதிச்சிட்டு வெளியில் போய் இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச எல்லைக்கு போகும்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குனது. நம்ம என்ன பண்ண முடியும்? அது எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம வந்து நடுநிலையாக இருந்ததுனால அந்த சர்வதேச எல்லையில் போய் அடித்தான். நம்ம ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்து இருந்தோம்னா குண்டு எங்கே விழுந்திருக்கும்? இந்திய எல்லைக்குள்ளே. இந்திய எல்லையில். அது மட்டும் இல்லை, இந்த போர்க்கப்பல் எங்கே வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு அருகில் தான். கொச்சி துறைமுகம் எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டிலேருந்து? இப்போ அமெரிக்காக்காரனும் இந்த பக்கம் ஈரானும் நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசுனீங்க, ஒரு நிலை எடுத்தீங்கன்னு சொல்லி அந்த போடுற குண்டை வந்து கொச்சி துறைமுகத்துலேயோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துலையோ வந்து போட்டிருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கும். அந்த ஆபத்தை எல்லாம் தவிர்த்து நாம் இப்பொழுது வந்து ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இது வந்து தேர்தல் வரை எப்படி இந்த போருடைய சூழ்நிலை போகுங்கிறது இது வரைக்கும் மற்ற வெறும் கட்சி இந்த விவகாரம் மட்டும்தான் உள்ளூர் விவகாரங்களாக இருந்தது. இப்போது சர்வதேச விவகாரம் ஆகிவிட்டது. தேர்தல் பாதிப்பு கூட. பார்ப்போம், நல்லது நடக்கும் என்று நம்புவோம். சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.